ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான கேபேஜ் சாம்பார் தான். இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு எம்மியாக செஞ்சிடலாம். அரை கேபேஜ் எடுத்திருக்கேன், அது கூட ஒரு கேரட் எடுத்திருக்கேன் கலருக்காக தான். அது கேரட் போட்டு அழகாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன லெமன் சைஸ் போல் புளி எடுத்திருக்கிறேன். கொஞ்சமாக போதும் புளி, சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, ஒரு 10 சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு. சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை, தேங்காய் எண்ணெயில் சமைக்கலாம். அரை கப் போல் பாசிப்பருப்பை நல்லா ஒரு 3 விசில் குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ சட்டி காஞ்சதும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தில் தாளிப்புக்காக ஒரு 3 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், தாளிக்கும் போது தனியாக போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போது இதில் மீதி இருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 5 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எண்ணெயிலே போடுறதுனால ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும். இப்போ இதில் எடுத்து வச்சிருந்த ஒரு தக்காளியை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம காய் கூட சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போது இது கூடவே முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சது, ஒரு கேரட் கட் பண்ணி வச்சது, பாதி முட்டைக்கோஸ் தான் எடுத்தேன் பெரிய முட்டைக்கோஸ்னால. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆனதும் நல்லா வெந்துருச்சு. இதில் எடுத்து வச்சுருந்த சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். கூடவே நம்ம வேக வச்சுருந்த சிறு பருப்பு இருக்குல்ல, பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, அதில் ஒரு அரை கப் எடுத்து வேக வச்சுருந்தோம்ல குக்கரில், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது நல்லா கொதிக்கணும். உப்பு வேணால் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அதில் கடுகும் வெந்தயமும் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போல், இது கூடவே நல்ல ஃப்ளேவருக்காக 1/4 ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இது சேர்க்குறனால சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. எப்போவுமே தாளித்ததும் அந்த ஃப்ளேவர் அப்படியே நிற்கும். சூப்பரான எம்மியான கேபேஜ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.